இப்ப சார் அந்த தூத்துக்குடி பேசணும்ல கீதா வச்சுக்கணும் அவங்கள இவர் தான் களத்துக்கு போனாரு, சில இதெல்லாம் பார்த்தாங்க. கருத்து மக்கள்கிட்ட எல்லாம் கருத்து கேட்டாங்க. அவ நீனே சொல்லு. ஆமா. அவங்க மக்கள்கிட்ட அங்க கேட்கும்போது மக்கள் என்ன சொன்னாங்க? கூப்பிட்ட குரல் நாங்க போய் எளிமையா பார்க்க முடியும் கீதா ஜீவனை. வெள்ளம் வந்தப்பெல்லாம் அவங்க தான் ஓடோடி வந்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா ஸ்ரீநாத்தை இப்போ பத்தி ஒன்றும் இல்லையா, கேட்டப்ப ரூம் போட்டு பார்ப்பாரு எப்படி. ஸ்ரீநாத் வந்து தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாதவர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்ரீநாத் வெற்றி பெற்றிருக்காரு. தாவேகா அவருடைய முதல் வேட்பாளரா வெற்றி பெற்றது அவர்தான் அப்படிங்கிறப்ப ஸ்ரீநாத் வந்து விஜயோட ஏதோ நெருங்கிய நண்பர் நண்பர் இந்த வேட்டைக்காரன் படத்துல எல்லாம் காமெடியா நடிச்சிருப்பார்ல. நண்பர்னு சொன்னாங்க. அதாவது விஜய் சொன்ன மாதிரி ம். நான் யாரை நிறுத்தினாலும் வேட்பாளர், ம். யாரை நிறுத்தினாலும் எம்எல்ஏன்னு தெரிஞ்சு இப்ப யாரை கை நீட்டினாலும் மந்திரியாக போறேன். ம். அது நான் என்ன சொல்றேன், ஜனநாயகத்தில் வந்து அது வரவேற்கப்பட வேண்டியது. எளிய மனிதர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. ம். அதை வந்து விஜய் செய்யறாருன்னா நம்ம வரவேற்கணும், அது பெரிய விஷயம். ம். ஆனா நம்ம வந்து கவலைப்படுறது வந்து அவர் ஜெயிச்சுட்டாரு வந்துட்டாருலாம் கவலைப்படவே இல்லை. ம். தமிழ்நாட்டுக்காக இவர் என்னவா இருக்க போறாரு. ம். ஆரம்பத்துல இருந்து நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ம். இப்ப தமிழ்நாட்டு நலன் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மாநிலத்தை குறைந்தது 2 அல்லது 3 பிரிக்கணும்னு பிஜேபி கங்கணம் கட்டிட்டு ம். கங்கணம் கட்டிட்டு இருக்கு. அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ம். ஏன்னா அவங்களால உள்ள நுழைய முடியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 118 தாண்டிட்டாருன்னா அவர் தப்பிச்சாரு. ம். ஒரு 10 சீட்டு கம்மியா இருந்து யார் தயாராவது ஆட்சி நடத்தணும்னு சொன்னாலும் ம். வெளியில இருந்து ஆதரவு தரேன்னு சொல்லி குறைச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. இண்டிபெண்டா எந்த முடிவும் எடுக்க முடியாது. ம். அப்ப அவங்களுடைய பிரேயர் 118 கடக்கணும்ன்றது. ஓ. நான் மறுபடியும் வந்து இது ஆறுதலுக்கோ அல்லது வேற எதுக்கோ சொல்லல. இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்பது உண்மை. அது ஒரு திரைப்பட நட்சத்திரம் மூலமாக நடந்திருக்கிறது என்பது உண்மை. என்டிஆர் எப்படி வந்தாரோ, பவன் கல்யாணம் வச்சு எப்படி பண்ணாங்களோ அதை மாதிரி விஜய் வச்சு பண்ணிருக்காங்க. ம். அந்த காலத்துல எம்ஜிஆர் வச்சு பண்ணாங்க. புரியுதுங்களா? ம். எம்ஜிஆர் வந்து வெளியில வருவதற்கு உண்டான காரணங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ம். அவருக்கு இதேதான். ஐடி ரைடு எல்லாமே கொண்டு வந்தாங்க. ம். ஐடி ரைடு அது இதுன்னு சொல்லி மிரட்டி தான் வந்து கட்சியை உடைச்சாங்க. அன்னைக்கு உடைத்தாலும் இந்த திமுக அண்ணா திமுக என்பது 2 நிலையில இருந்தது மாத்தி இப்ப 3வது ஃபோர்ஸ் ஒண்ணு கொண்டு வரதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தென்னாட்டுக்குள் தமிழ்நாட்டிற்குள் எந்த காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா உள்ள நுழைய முடியல. ம். அப்ப இந்த 2 கட்சிகள் இல்லாத ஒரு கட்சி வேணுன்றதுக்கு தான் அவங்களே இதை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. விஜய் வந்து ஒரு 30-40 சீட்டு வருவாரு, ம். அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஜெயிச்சிரும், கம்மியா இருந்தானே அவரை கூட்டணி வச்சுக்கலாம் சொல்லி ஓட்டை உடைக்கிறதுக்கு கொண்டு வந்தது தான். ம். இந்த ஸ்வீப் தனிப்பெரும்பான்மையா அவர் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கின்றத விஜயே உணர்ந்திருக்க மாட்டார். ஆனா அவருக்கு இருந்த நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து ஒரு சினிமாவில் இருக்கோம், கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு நினைச்ச நம்பிக்கை வந்து நியாயமான நம்பிக்கை. ம்.